இருக்கேன். அப்பனா போன வருஷம் ஒரு ஆள் செத்து இருக்காங்க. அப்பன்னா உண்மையா பேய் இருக்குமோ? இதுல என்ன சந்தேகம்? அது நானே தான். உங்க 2 பேரு கதையையும் முடிக்க உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, எனக்கு வேற இப்ப பயமா இருக்கே. இப்ப அவன் வேற வருவான். நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா வேற இல்ல. இப்ப என்னடா பண்ண? பேசாம வா, நம்ம சாமி ரூமுக்கு போயிருவோமா? அக்கா, நீ எதுக்குக்கா பயப்படுற? நான் இருக்க வரைக்கும் நான் என் உயிரை கொடுத்தாச்சும் உன் உயிரை காப்பாத்துறேன்க்கா. என்னை நீ நம்பி, நீ எங்கேயும் போவாத. இங்கே அந்த பேயால நானான்னு பாத்துருவோம்க்கா. வாடா வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. நான் பேயின்னு தெரியாம நீ ஏன்ட்டே மோத வரியா? வா, நம்ம 2 பேரும் பேய் தானே, மோதி பாத்துடலாம். இன்னைக்கு நானா இல்ல நீன்னு ஒரு கை பாத்துருவோம். நான் வந்துட்டேன். ஓ, இதுதான் இந்த சின்ன பையனோட வீடா? சரி, வீட்டுக்குள்ள போய் அவங்க 2 பேரு கதையும் முடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் நம்ம பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். என்னது இது? வீட்டுல யாருமே இல்லை போல. இந்த சின்ன பையன் இங்க தானே வந்தான், எங்க போனா? இல்ல, கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கணும். எனக்கு அந்த சின்ன பையனோட வாசனை இங்கதான் எங்கேயோ வருது. அவனை விட்டவே மாட்டேன். எங்கக்கா போற? நில்லு தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவன் வந்துட்டான், சத்தம் இருக்கு. நான் போய் ஒளிய போறேன். அக்கா நில்லுக்கா, போவாத. நம்ம அக்காவும் போனது ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம பேருன்னு நம்ம அக்காவுக்கே தெரியாது. சரி, இப்போ அந்த உருவம் எப்போ வரும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் வரட்டு. அது கையை இன்னைக்கு நான் ஒட்டச்சி எடுக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? நீ இப்ப என் கையில வசமா வந்துச்சுக்கிட்ட. எனக்கு இருக்க கொலை பசிக்கு உன்னைய பிடிச்சி நான் திங்க போறேன் பாரு. உன்னைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அக்காவை தான் நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன். உங்களை யார் வந்தாலும் காப்பாற்றவே முடியாது. ஓஹோ, நீ என்னைய சாப்பிட போறியா? முடிஞ்ச சாப்பிட்டு பாரு. அதுக்கு உன் கையும் உன் வாயும் இருந்தா தானே பேய் வந்து உன் வாயெல்லாம் உடச்சு விடுவேன். அப்புறம் நீ எப்படி சாப்பிட்றன்னு நானும் பார்க்குறேன். ஓஹோ, உனக்கு அவ்வளோ எகத்தாளமா? நான் ஒரு பேயா உன் முன்னாடி இருக்கேன், நீ பயப்பட வேண்டாம். அவ்வளோ திமிரா பேசுற. இருடா, இப்போ வந்து நான் உன்னை சாப்பிட்றேன். நானே ஒரு பேய் தான், அது தெரியாம நீ பேசுறியா? இப்போ என் பவரை காமிச்சானா நீ எல்லாம் அவ்வளவுதான். டேய், முடிஞ்ச என்ன அட்ரா. அவ்வளவுதானே, அடிச்சுட்டா போச்சு. வாங்கிக்கோ. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப பவரா இருக்கானே. இவன் விடக்கூடாது. இப்போ நான் என் பவரை யூஸ் பண்றேன். வாங்கிக்கோ. இவன் இப்படி அடிக்கான். இவனை விடவே கூடாது. இவனை நம்ம இப்ப விட்டு வச்சோம்னா நிறைய மக்கள் எல்லாம் கொன்றுவான் இதே மாதிரி. அதனால இப்ப நான் என் ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ண போறேன். ஒரே அடிதான். இப்ப நீ சாக போற. இந்த வாங்கிக்கூட என் ஃப்ளையிங் அட்டாக்க. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சுது. நான் கீழே உள்ள போறேன். ஐயோ, யாராச்சும் காப்பாத்துங்க. என்னால முடியல. அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சது. தம்பி, அக்கா, உனக்கு ஒன்றும் ஆவலல்ல? நீ நல்லா தான்டா இருக்க? ஆமா அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். யாரது? இதான் நல்ல சந்தர்ப்பம். நம்மளுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அக்கா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கா. நான் போயிட்டு வரேன். பாய். செல்லம், நாங்க ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா, அப்பா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமாண்டா செல்லம். ஏன் செல்லம் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? அப்பா, நீங்க ஊருக்கு போன உடனே இதெல்லாம் தான்ப்பா நடந்துச்சு. என்னைய தம்பி தான்ப்பா இதுல இருந்து காப்பாத்தினா. தம்பி வந்து காப்பாத்தினானா? என்னம்மா இப்படி சொல்லுத? நீ குட்டி வயசுல இருக்கும் போது தம்பி இறந்துட்டானே, அப்புறம் எப்படி அவன் உயிரோட வந்திருக்க முடியும்? என்ன, தம்பி இறந்துட்டானா? அப்ப
அப்ப 2 நாளா என் கூட இருந்தது பேயா? அம்மா, அப்பா எப்படி இருக்கீங்க? டேய் செல்லம், நீ மறுபடியும் உயிரோட வந்துட்டியா? இல்லம்மா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த கடவுள் டைம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உடனே மேலே போய் ஆகணும். உங்களை பார்க்கலாம் தான் இப்போ நான் கீழே வந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டேம்மா. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. அக்கா நல்லா பார்த்துக்கோங்க. சரிடா செல்லம், உன் ஆசைப்படியே நாங்கள் இவ்வளோ படிக்க வைக்கிறோம். பாய். நான் உங்களை